அடடா ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி காலையில் சூரியனை பார்த்தோன்னா மிக்க மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம துணி துவைச்சி போடணும், அதுக்காக வெயில் அடித்தாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷத்தில் சரி பிறகு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் வேலையை பார்க்குறக்க ஆரம்பிச்சிட்டேன். போய் பார்க்கும்போது பால் இருந்துச்சு, தம்பி பால் கேட்டான்னு சொல்லிட்டு பாலை காய வைக்கலான்னு காய வைக்கிறதுக்கு எடுத்தேன். அதில் பார்த்தா எறும்பு கிடந்துச்சு. சரி எறும்பு ஆக்சுவலாக வர்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனை விட்டு நகரவே இல்லையே, ஏன்னா பொங்கி கீழே கொட்டிருச்சுன்னா நேற்றே ஒரு டம்ளர் பால் போயிடுச்சு. இன்றைக்கும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி அந்த பாலை பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ பால் பொங்குறதுக்குள்ளார ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு டம்ளர் டீயை போட்டு குடிச்சிட்டு நேற்று வாங்கின மாவு இருந்துச்சா அதில் தோசை சுட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு செஞ்சுட்டோன்னா 2 நேரத்துக்கும் ஆயிக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பருப்பு குழம்பு வச்சுட்டு இருந்தேன். பருப்பு குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் துணியெல்லாம் துவைச்சிட்டு கொண்டு போய் காய போடுறதுக்கு எடுத்துகிட்டு போனேன். காய போடுறதுக்கு போகும்போதே எனக்கு ஒரு டவுட்டு தான், ஒரு மாதிரியாக இருக்கே மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெதர் செக் பண்ணேன். வெதர் செக் பண்ணும்போது கூட வெதர் என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் காய போடுங்க நான் இருக்கேன் வெயில் அடிக்கும் அப்படின்னுச்சு. அந்த தைரியத்தில் நானும் போய் காய போட்டாச்சு. காய போட்டுட்டு வந்து பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்து வெளியே பார்த்தா சடசடன்னு சவுண்டு, என்னடா அப்படின்னு பார்த்தா மழை வந்துருச்சுங்க. சரி நனைஞ்ச துணியை நீ போய் எடுத்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு நினச்சது தான் குத்தம். மழை 3 மணி நேரம் பின்னி எடுத்துருச்சு, இன்னும் மழை தான் பெய்யுது, வேற வழி இல்லை. அந்த துணி எடுத்தாலும் ஒன்று தான் காஞ்சாலும் ஒன்று. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும், நீ தானே செய்யணும்.